வணக்கம், இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ வந்து காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறிட்டு 4 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, ஒரு 5 கிராம்பு போட்டுடலாம். ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து 3 பச்சை மிளகாய் வந்து நான் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 4 தக்காளி நான் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சோம்பு பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மசால் வடை நல்லா போகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து நான் ஸ்லோவில் வச்சுருக்கேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ மசாலா வடை போயிட்டு நம்ம காளானை போட்டுடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். மூடி வச்சிடலாம்.
இடையில இடையில லைட்டாக நம்ம தொடர்ந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. நல்லா வெந்துருச்சு. மசாலாவோடலாம் போயிட்டுங்க. இப்போ ரெடி ஆகிட்டுங்க. மல்லியில் நம்ம தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.